திருப்பதி வெங்கடாஜலபதி சிலைக்கு பின்னாடி மர்மமான ஒரு ஒளி வந்துகிட்டே இருக்காங்க. இத யாராலயுமே இன்ன வரையுமே கண்டுபிடிக்க முடியல. அப்படி அந்த ஒளி எங்கருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு யாராலயுமே கண்டுபிடிக்க முடியல. பல மணி நேரம் நம்ம காத்திருந்து திருப்பதி வெங்கடாஜலபதிய தரிசிப்போம். அப்படி தரிசிக்கும் அந்த சிலைக்கு பின்னாடி தான் இந்த சவுண்ட் வருது. ஆக்சுவலா இதோட நம்பிக்கை என்ன சொல்றாங்கன்னா, திருப்பதி வெங்கடாஜலபதி உயிரோட இருக்காரு. அவரோட மூச்சு விடுறாருல, அந்த சவுண்டு தான் நமக்கு ஒலியா கேட்குது அப்படின்னு நம்பிக்கை கூறப்படுது. பட் அறிவியலா என்ன பண்றாங்கன்னா, இந்த சவுண்ட் இயற்கையா வரல. செயற்கையா ஒரு சவுண்ட் எங்கிருந்தோ வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அறிவியல் ரீதியா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லாம ஆன்மீக தரிசகர்கள்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வைகுண்ட வாசம். அதனால இந்த சவுண்ட் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க தரப்புல கூறப்படுது. உங்களோட ஒப்பீனியன் என்ன? கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஒலி எப்படி வருது? எதனால வருது? ஒருவேளை திருப்பதி வெங்கடாஜலபதி உண்மையாலுமே இருக்காரா? கமெண்ட் பண்ணுங்க.